சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். அந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மாதந்தோறும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டத்தில் மிக முக்கிய வாக்குறுதியாக இது பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்ததில் 70%, அதாவது 1,06,52,198 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.